மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மனதுருக்க ஊற்று ஊழியத்தின் சார்பாகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் புதிய ஆண்டிற்குள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! நம்முடைய தேவன் புதுமைகளை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சுபாவங்களில் ஒன்று, அவர் சிருஷ்டிகர் என்றாலே புதிய காரியங்களை சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குகிறவர். வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர், நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினவர். ஒவ்வொரு நாளையும் அவர்தான் உருவாக்குகிறார். எத்தனை அருமையான ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு! ஒவ்வொரு வாரத்தையும் உருவாக்குகிறார், ஒவ்வொரு மாதத்தையும் உருவாக்குகிறார். அதுபோல ஒவ்வொரு வருஷத்தையும் அவர்தான் உருவாக்குகிறார். புதிய ஆண்டை அவரே நமக்கு கொடுக்கிறார். இது நமக்கு தேவன் கொடுக்கிற மாபெரும் பாக்கியமாயிருக்கிறது. இந்த புதிய ஆண்டில் நுழைவதற்கான சுகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், பலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து 2012ஆம் ஆண்டிற்குள்ளே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் கடந்த ஆண்டிலே எத்தனையோ போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், நிந்தனைகள், பிரச்சனைகள், எவ்வளவோ பலவீனங்கள் வந்த போதிலும் கூட தேவன் உங்களோடு கூட, தேவன் நம்மோடு கூட இருந்ததனால் அவைகளை எல்லாம் கடந்த ஆண்டிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி நடத்தி இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். இன்னமும் அவர் வெற்றியை தருகிற தேவனாக தான் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் வெற்றி உண்டு. இந்த புதிய ஆண்டிற்காக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் அவரை தேடும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். புதிய ஆண்டிலே தேவன் வாக்குத்தத்தத்தை நமக்காக கொடுக்கிறவராயிருக்கிறார்.
சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திற்கான 2012க்கான வாக்குத்தத்தத்தை என்னுடைய உள்ளத்திலே வைத்தார். உங்களுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 2012ஆம் ஆண்டிற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் கையிலே வைத்திருப்பீர்கள் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதாகமத்தை வைத்திராதவர்கள் இந்த திரையிலே போடப்படுகிற வசனத்தை பார்த்து என்னோடு கூட படிக்கும்படியாக கேட்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஒரு புதிய ஆண்டிற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு அவருடைய வருகைக்கு மிகவும் அருகாமையிலே நாம் வந்திருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிற நாள் வெகு சமீபமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்பொழுது உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். உயிரோடு இருந்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போகும் நாள் மிகவும் சீக்கிரமாய் வருகிறது. இந்த உலகத்தின் முடிவு மிகவும் சீக்கிரமாய் வருகிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆகையினாலே ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதினாலே அந்த வருகைக்கு முன்பாக அந்த வருகையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் பலன் அளிக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பலனை இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த பலனை பார்க்க போகிறீர்கள். இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த உலகத்திலே 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் தெய்வ பயமில்லாமல் தேவனுக்கு முதுகை காட்டுகிற ஜனங்கள். இன்னொரு கூட்ட மக்கள் தேவனுக்கு பயந்து அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்கிற மக்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாய் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அநேக காலங்களாக கண்ணீரோடும் மிகுந்த பிரயாசத்தோடும் ஆண்டவருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண மாட்டேனோ என்று சொல்லி ஜெபித்து ஏங்கி அந்த காரியத்திற்காக ஆசையோடு நீங்கள் இருந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே நான் உன் கிரியைக்கு ஏற்ற
பலனை தருவேன். உன் கிரியைக்கு ஏற்ற விளைவையும் பலனையும் நிச்சயம் நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் பலனளிக்கும் தேவன். அவரிடத்தில் வந்த ஒருவரும் பலன் பெறாமல் போனதே கிடையாது. ரூத் என்கிற ஸ்திரியை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். எத்தனை அருமையான வசனம் பார்த்தீர்களா? உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நீ அவரிடத்தில் வந்ததினாலே நிறைவான பலன். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கும் பொழுது அவர் குறைத்து கொடுக்க மாட்டார். பொதுவாக அந்த காய்கறி வாங்குவதற்கு நாம் மார்க்கெட்டுக்கு செல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட எடைக்குரிய காயை வாங்கின பிறகு அந்த வியாபாரி இன்னும் ஓரிரு காய்களை நமக்கு போடுவதற்கு நாம் கேட்கிறோம். சிலர் அவர்களே எடுத்து போடுவார்கள். அதே போல் பால் கொண்டு வருகிறவர் பாலை ஊற்றிவிட்டு அளவுபடி ஊற்றிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றுவார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உன்னுடைய செயல், நீ எனக்காக படுகிற பாடுகள், எனக்காக எடுக்கிற பிரயாசங்கள், எனக்காக நீ செய்கிற காரியங்கள், இவைகள் அனைத்திற்கும் நான் உனக்கு பலனை கொடுப்பேன். எப்படிப்பட்ட பலன்? நீ செய்த காரியத்திற்கு நிறைவான பலனை தருவேன். உலகத்தில் குறைவான பலனை ஒருவேளை உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். நீங்கள் உன் குடும்பத்திற்காக அரும்பாடுபட்டு இறுதியில் உங்களுடைய குடும்பம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் அரும்பாடுபட்டு இறுதியில் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை நிந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நிறைவான பலனை நான் தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவான ஒரு விளைவை நீ பார்ப்பாய். எனக்காக நீ செய்த காரியங்களுக்கு, நீ எனக்காக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததின் நிமித்தமான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிறைவான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், தேவன் கொடுக்கும் அந்த நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொரிந்தியருக்கு பவுல் எழுதின 1ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதற்கொண்டு 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பந்தயத்தில் அநேகர் ஓடினாலும் எல்லாருக்கும் பரிசு கிடைப்பதில்லை. சிலருக்கு தான், ஒருவருக்கு தான் முக்கிய பரிசு கிடைக்கிறது, சிலருக்கு தான் பரிசு கிடைக்கிறது. ஆகையினாலே நாம் பலனை பெறத்தக்கதாக ஓட வேண்டும். நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றே தீர வேண்டும் என்று நாம் ஒரு வைராக்கியத்தோடு ஓட வேண்டும், ஒரு விசுவாசத்தோடு ஓட வேண்டும். அப்படி நாம் ஓடும் பொழுது, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குமாம்? இச்சை அடக்கம் இருக்குமாம். நாம் எல்லாரை போல இருக்க முடியாது. அந்த ஓட்ட பந்தயக்காரன் ஓடும்போது அநேகர் பார்த்து கொண்டிருப்பார்கள். சிலர் நடனம் ஆடுவார்கள், சிலர் பாடல் பாடுவார்கள், அந்த ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து சிலர் சத்தம் போடுவார்கள், சிலர் விளையாடி கொண்டிருப்பார்கள், சிலர் எதிர்கட்சியினர், எதிர்த்தரப்பினர் அவர்கள் கேலி செய்து கொண்டிருப்பார்கள். எல்லா விதமான காரியங்களும், சிலர் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இது எல்லாம் நடக்கும். ஆனால் விளையாடுகிறவர்களோ, பந்தயத்தில் ஓடுகிறவர்களோ, அவர்களுக்கு ஒரே ஒரு இலக்கு தான். அவர்கள் கண்கள் நேராக இருக்கும். பந்தய முடிவு பெறும் அந்த ஃபினிஷ் லைன், அந்த முடிவு கோட்டுக்கு நேராக கண்கள் இருக்கும். அவர்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்புவது கிடையாது. நேராக பார்த்து ஒரே நோக்கத்தோடு, நான் ஜெயிக்க வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், நான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் ஓடுகிறார்கள். அந்த பந்தயத்தில் ஓடுகிற அன்று மாத்திரம் அப்படி அவர்கள் இல்லை, ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி உடற்பயிற்சி செய்கிறார்கள், அதிகாலையில் எழும்பி ஓட்டப்பயிற்சி செய்கிறார்கள். பல விதமான அந்த பந்தயத்தில் அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக ஏராளமான ஆயத்தங்களை செய்கிறார்கள். எல்லாரும் சாப்பிடுவது போல அவர்கள் சாப்பிடுவதில்லை. அவர்களுக்கென்று ஒரு விதமான சாப்பாடு, சரியான நேரம் அவர்கள் வேலை செய்கிறார்கள், சரியான நேரம் ஓய்வெடுக்கிறார்கள், சரியான நேரம் உடற்பயிற்சி செய்கிறார்கள், சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். காரணம், அவர்கள் இருதயத்தில் ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு இலக்கு. நான் அந்த பலனை பெற வேண்டும், நான் அந்த பந்தய பொருளை, அந்த பதக்கத்தை பெற்றாக வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒழுங்கோடு, ஒரு வைராக்கியத்தோடு, இச்சை அடக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். அதனுடைய விளைவு, ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில் அந்த பந்தயத்தை பெறுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாமும் கூட ஒரு ஓட்ட பந்தயத்தில் தான் இருக்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தை போல இருக்கிறது. இரண்டு விதமான வாழ்க்கைகள் உண்டு. ஒன்று, உலகத்தை போல, உலகத்தோடு உலகமாக பாவத்திலும் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலும் உலக ஆசாபாசங்களிலும் வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, தேவனுடைய அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, எப்படி அந்த ஓட்ட பந்தயக்காரனுடைய உள்ளத்திலே அந்த ஒரே ஒரு இலக்கு இருக்கிற, எப்படி அந்த ஓட்ட பந்தயக்காரனுடைய உள்ளத்திலே ஒரே ஒரு இலக்கு இருக்கிறதோ, நம்முடைய உள்ளத்திலும் கூட அந்த ஒரே ஒரு இலக்கு தான் வேண்டும். தேவர் எனக்காக வைத்திருக்கிற பலனை நான் பெற்றே தீருவேன் என்கிற ஒரே ஒரு இலக்கு, ஒரே ஒரு லட்சியம். அந்த லட்சியத்தோடு ஒரு ஒழுங்கான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று அல்ல, அது உலகம் சொல்லுகிற வார்த்தை.
உலகம் சொல்லுகிற வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகள், தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தின்படி மட்டுமே நான் வாழுவேன் என்கிற ஒரு உறுதியான ஒப்பு கொடுத்தலோடு தீர்மானத்தோடு வாழும்போது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நான் வேதத்தை வாசிப்பேன். ஒரு அதிகாரத்தை நான் எடுத்து வாசிப்பேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து நான் தேவனோடு பேசுவேன், ஜெபிப்பேன். வேதம் வாசிக்காமல் காலை டிஃபன் உணவு சாப்பிட மாட்டேன். ஜெபிக்காமல் நான் என் வீட்டை விட்டு செல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையோடு, இப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு, இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கோடு நாம் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, காலை நேரத்தில் வேதத்தில் ஒரு அதிகாரத்தையாவது வாசித்து ஒரு அரை மணி நேரமாவது ஜெபத்திலே தேவனை துதிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் செலவு பண்ண ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்தில் வாழ்வேன் என்கிற ஒரு உறுதி, ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்கிறதற்கு நான் ஆலயத்திற்கு செல்லுவேன் என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தில் நிலைத்து இருங்கள். என்ன நடந்தாலும் சரி, உங்கள் தீர்மானங்களை நீங்கள் மாற்றக்கூடாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தீர்மானங்களில் உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதிருங்கள். அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே வேலை செய்கிறாங்க, கடைக்கு போகிறாங்க, கடை திறக்கிறார்கள், இப்படியெல்லாம் பார்க்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களை பார்த்து அவர்கள் திருந்துவார்கள். ஆனால் நீங்கள் முதலாவது ஒரு வைராக்கியத்தோடு, நான் ஆண்டவருக்காக நான் தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் நாளிலே அவரை தேடுவேன். ஆண்டவர் கொடுக்கிறதில் நீங்கள் அதிலே ஒரு ஒழுங்காக உண்மையாக இருக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். நம்முடைய தசம பாகங்கள் தேவனுக்குரியவைகளாக இருக்கிறார். அதிலே ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். வாரத்தில் ஒரு ஆத்துமாவுக்காவது சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உங்களுடைய சாட்சியை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தீர்மானத்தை எடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானங்களை நீங்கள் எடுத்து ஒரு ஒழுங்கோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றே தீருவேன் என்று சொல்லி நீங்கள் உறுதியாக செயல்படும்போது நிச்சயமாக நிறைவான பலனை உங்களுக்கு தருவார். நீங்கள் ஓட்டத்தை வெற்றியுள்ளவர்களாய் ஓடுவீர்கள். பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு உறுதியோடு, ஒரு விசுவாசத்தோடு உடைய வாழ்க்கையை தேவன் விரும்புகிற வண்ணமாக ஒழுங்காக ஜீவிக்கும்போது தேவன் உங்களுக்கு நிச்சயமான ஒரு பலனை தருவார். பூமியிலும் பலனை தருவார். பரலோகம் செல்லும்போது நீதியின் கிரீடத்தை தருவார். ஒரு மாணவன் பரீட்சை எழுதுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பரீட்சை பல பேப்பர்களிலே அவர் எழுதினாலும் இறுதியிலே ஒரு டேக் அல்லது நூலை கொடுக்கிறார்கள். அந்த நூலை வைத்து இறுக்கமாக கட்டிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எழுதின தாள்கள் எல்லாம் அந்த திருத்துகிறவர் கையிலே சென்று அவர் எவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறாரோ அவ்வளவு மார்க்கை பெற்றுக்கொள்ள முடியும். 100 மார்க்குக்கு பதில்கள் எழுதினாலும் நூல் போட்டு பேப்பரை கட்டாவிட்டால்
என்ன நடக்கும்? அந்த பேப்பர்கள் தொலைந்து போகும். எழுதினதற்கு ஏற்ற மார்க் இருக்காது. அதுபோல எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நாம் அமைதலாக இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை விசுவாசத்தோடு பலனை பெற்றே ஆக வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஒழுங்கோடு நாம் வாழும்போது நிச்சயமாக இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான பலனை தேவன் கொடுக்கிறதை, நிறைவான பலனை கொடுக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே 2011ஆம் ஆண்டை முடித்து 2012ஆம் ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறீரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அவனுக்கு பலன் தருகிறவராய் நீர் சீக்கிரம் வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டிலே உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான பலனை தருவேன் என்று சொல்லுகிறீரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியிலெல்லாம் அவர்கள் உமக்காக மிகுந்த பிரயாசத்தோடு உத்தமமாய் உண்மையாய் தியாகத்தோடு ஆண்டவரே உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரே உம்மை மறுதலிக்காமல் உமக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்திற்கும் உரிய நிறைவான பலனை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக உம்மை அறிந்திருந்தாலும் சில பாவ கட்டுகளாலே, சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினாலே அவ்வப்பொழுது திசை திருப்பப்படுகிற எல்லா பாவ சோதனைகளும், திசை திருப்புகிற பாவ சோதனைகளும், சாத்தானின் சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகட்டும். இந்த நிமிஷம் முதல் ஒரு மன உறுதியை தாரும். இந்த நிமிஷம் முதல் ஒரு இச்சை அடக்கத்தை தாரும். இந்த நிமிஷம் முதல் ஒரு ஒழுங்கை தாரும். இந்த நிமிஷம் முதல் ஒரு வைராக்கியத்தை தாரும் அப்பா. அவ்வாறாக பிள்ளைகள் வைராக்கியத்தோடு வாழ்ந்து உலகத்தோடு தங்களை ஒப்பிட்டு வாழாதபடி, உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு உறுதியோடு வாழ்ந்து நீர் இந்த ஆண்டிலே வைத்திருக்கிற உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. செய்ய போகிறதற்காக நன்றி. வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அழிவின் நாட்கள் வேகமாய் வருகிறதப்பா. ஆனாலும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறவர். இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். கண்மணியை போல் காத்தருளும் அப்பா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிறவர்களாக உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும். நீர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான பலனை தேவன் இந்த ஆண்டில் கொடுக்கிறதை காண்பீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு விசேஷமான செய்தியோடு உங்களை சந்திப்பேன். அது வரைக்கும் தேவ கிருபையிலே நிலைத்து நில்லுங்கள். ஆண்டவருக்காக ஓடுங்கள். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். கர்த்தரும் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003.
தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977 9842450988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormoseschris@gmail.com, pastormoseschris@yahoo.com.